வணக்கங்க. இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஏசிக்கு பவர் சப்ளை நான் தான் எடுத்து குடுத்துருந்தேன். ஒரு 5 இல்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து குடுத்தேன். ஸோ கஸ்டமர் கால் பண்ணி கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசுனாங்க. இந்த மாரி நீங்க மாட்டுன பாக்ஸ்ல இருந்து தான் புகை வருது. ஸோ இதனால ஏசியே ஓடல. நீங்க தான் வந்து சரி பண்ணி குடுக்கணும் அப்படின்ற மாரி கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசுனாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன். சொல்லி புரிய வைக்க முடியல முதல்ல. அதுக்கப்புறம் நான் நேர்ல கிளம்பி போய் பார்த்தா தான் தெரியுது. பிளக் டாப்பும், சாக்கெட்டும் வந்து மெல்ட் ஆயிருக்கு லைன் சைடுல. ஸோ அவங்கள்ட்ட நான் கேட்டேன். இந்த மாரி வோல்டேஜ் ப்ராப்ளம் இங்க இருக்கான்னு கேட்டதுக்கு, ஆமா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வோல்டேஜ் ப்ராப்ளம் இருந்தா திரும்பவும் சரி இந்த இத நீங்க ரெடி பண்ணி போட்டாலும் திரும்பவும் இந்த பிரச்சனை வரும் தான். நீங்க வந்து டபுள் பூஸ்டர் வாங்கி போட்டுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நான் சொன்னதுக்கு, இப்போதைக்கு என்ட்ட காசுலாம் இல்லப்பா அப்படின்ட்டு, நீங்க திரும்பி நான் இத உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டாலும் திரும்பி இந்த பிரச்சனை வரதான் செய்யும். வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டக்கூடாது. ஏன்னா நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் இதான் சூழ்நிலை அப்படின்ட்டு. அப்படி இல்லைனா ஏசி டெக்னீஷியன்ட்ட கேட்டுட்டு அவங்க என்ன பூஸ்டர் சஜெஸ்ட் பண்றாங்களோ அத நீங்க வாங்கி போடுங்க அப்படின்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஸோ அவங்களும் சரின்னு தலையாட்டினாங்க. வாங்கி போடுறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டது இப்போதைக்கு நீ ரெடி பண்ணி போட்டு குடுப்பா அப்படின்னு சொன்னதுனால, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்களுக்கும் போட்டுட்டேன். சரி ஃபில்டரையும் கையோட கிளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த ஏசியோட டாப் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா, நானும் அங்கிட்டு இங்கிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்ல. ஸோ ஏசி டெக்னீஷியன் யாராவது இருந்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. வேற என்ன? வரேங்க. பாய்ங்க.